இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதையை தாங்க பார்க்க போகிறோம். இந்த கதையை நீங்கள் கேட்கும்போது மற்ற எல்லா விஷயத்தோடையும் இந்த கதையை உங்களுக்கு கனெக்ட் பண்ணுங்க. நிச்சயமாக அந்த கதை உங்கள் எல்லார் மனதையும் தொடும்னு நான் நம்புகிறேன். சரிங்க, கதைக்குள்ளே போகலாமா? இலங்கையில் உள்ள பிரபலமான சுற்றுலாத்தலம் ஒன்றில் அந்த யாசகன் அமர்ந்து யாசிப்பது வழக்கம். ஒருமுறை வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவரிடம், ஆண்டவனால் அனுப்பி வைக்கப்பட்டவரே என்று கையை நீட்டியுள்ளான். அந்த சுற்றுலா பயணி வாட் என்று கேட்டான். அந்த யாசகன் ஆண்டவனால் அனுப்பி வைக்கப்பட்டவரே என்று மீண்டும் கேட்டுள்ளான். மறுபடியும் அந்த சுற்றுலா பயணி வாட் என்று மீண்டும் கேட்டான். இவனிடம் கேட்டு இன்றைக்கு எதுவும் கிடைக்காது என்று நிராசையடைந்தவனாக யாசகன் போய்விட்டான். ஆனால் அந்த சுற்றுலா பயணி அந்த யாசகனை ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டான். நாடு திரும்பிய சுற்றுலா பயணி தமிழ் தெரிந்த தனது நண்பரிடம், ஆண்டவனால் அனுப்பி வைக்கப்பட்டவரே என்றால் என்ன என்று கேட்டுள்ளார். அதற்கு அந்த நண்பர், அவர் ஒரு பரம ஏழை, அந்த தெய்வமே உங்களை அனுப்பியதாக எண்ணி உங்களிடம் பிச்சை கேட்டு இருக்கிறார். அந்த சுற்றுலா பயணி ஒரு கோடீஸ்வரர், வாரி வழங்கும் தர்ம சிந்தனை கொண்டவர். அந்த யாசகன் மீது கருணை கொண்ட அவர் $1 மில்லியன் ஒரு பையில் போட்டு யாசகனின் புகைப்படம், அவன் இருந்த இடம் முதலியவற்றை இணைத்து தனது நாட்டு தூதரகத்திடம் கொடுத்து குறித்த யாசகனிடம் ஒப்படைக்கும்படி அனுப்பி வைத்துள்ளார். தூதுவரிடம் பணம் வந்தபோது, ஒரு பரம ஏழைக்கு $1 மில்லியன், இது மிக அதிகம், $2 லட்சம் போதும், இது கூட அதிகம்தான் என்று யாசகன் இருக்கும் மாகாண சபை தலைவருக்கு அதனை அனுப்பி வைத்தார். பணம் மாகாண சபை தலைவரிடம் வந்தபோது, இந்த ஒரு யாசகனுக்கு $2 லட்சம், இது மிக அதிகம், $2000 போதும் என்று பிரதேச சபை தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார். பிரதேச சபை தலைவரிடம் பணம் வந்தபோது, ஒரு யாசகனுக்கு $2000, $200 போதும் என்று அந்த பிரதேச போலீஸ் தலைமை அதிகாரிக்கு அதனை அனுப்பி வைத்துள்ளார். பணம் போலீஸ் தலைமை அதிகாரியிடம் வந்தபோது, ஒரு வெறும் பிச்சைக்காரனுக்கு $200 எதற்கு, கூடாது, $20 போதும் என்று ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரியின் கையில் கொடுத்து அதனை அனுப்பி வைத்துள்ளார். $20 அந்த போலீஸ் அதிகாரி யாசகன் இருந்த இடத்தை கண்டுபிடித்து அவனிடம், உங்களை புகைப்படம் எடுத்த இந்த சுற்றுலா பயணியை தெரியுமா என்று கேட்டுள்ளார். ஆம் தெரியும் என்று சொல்லியுள்ளார். ஆண்டவன் நல்லவன், அவன் உங்களுக்கு உணவளிப்பான், அவன் உங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லி $10 கையில் கொடுத்துவிட்டு மீதி $10 போலீஸ் அதிகாரி தன் பையில் போட்டுக்கொண்டு திரும்பியுள்ளார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டார்னு. அது போலதான் இருக்கு இப்ப நடந்த சம்பவம். இந்த கதையை நீங்க கேட்டபோது இந்த கதையை நீங்க எது கூட எல்லாம் லிங்க் பண்ணி யோசிச்சிங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த கதையை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.